Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஜூலை மந்த் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 2024க்கான போர்ஷன் என்ன அப்படின்றத எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு எல்லா உங்களுடைய எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நம்ம வீடியோவாக நம்மளுடைய சேனலில் கொடுப்போம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம் உங்களுக்கு இந்த அகாடமிக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத போகிறது இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் தான் எழுதுவீங்க. சில ஸ்கூல்ஸில் இதை மந்த்லி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் போர்ஷன்ஸ் என்னவோ உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் நிறைய மெட்ரிக் ஸ்கூல்ஸ் இந்த மிட் டர்ம் டெஸ்ட்டை கவர்மெண்ட் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமுடைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. காமன் கொஷின் பேப்பராக இருக்காது. பட் போர்ஷன் சேம் போர்ஷனாக தான் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உரைநடை 1, 2, இயல் 1, 2, செய்யுளும் இயல் 1, 2, துணைப்பாடமும் இயல் 1, 2, இலக்கணமும் இயல் 1, 2. முதல் 2 இயல்ல இருக்கக்கூடியதை முழுமையாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு படிச்சுக்கிறோம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் உங்களுக்கு 1, 2, ஃபர்ஸ்ட் ப்ரோஸும் செகண்ட் ப்ரோஸும், போயமும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயமும் செகண்ட் போயமும், சப்ளிமெண்ட்ரியும் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி அண்ட் செகண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி இந்த தரவை படிச்சுக்கிறோம். வெக்காபுலரி அண்ட் ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஹோமோஃபோன்ஸ், அஃபிக்சஸ், ஆர்டிகிள்ஸ், டென்சஸ், இடியம்ஸ், அப்ரிவேஷன்ஸ், மோடல்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், நோட் மேக்கிங் ஆர் சம்மரி, நோட்டீஸ் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங், பை சார்ட். இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு 12th இங்கிலீஷில் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான போர்ஷனில் இன்க்ளூட் ஆனது. ஸோ ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க, பேராகிராஃப் கேட்பாங்க. போயம்லேருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் வரும், இஆர்சி வரும், பேராகிராஃப் வரும். சப்ளிமெண்ட்ரியில் பேராகிராஃப் மட்டும்தான். மற்றபடி இந்த ஜென்ரல் கான்செப்ட் எல்லாமே நம்ம தரோவாக படிச்சுக்கணும். சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு 2 சாப்டர் 1, சாப்டர் 2, பிசிக்ஸும் 2 சாப்டர் 1 and 2. கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1, 2, 6, 7, 11. பயோபாட்னியில் சாப்டர் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் வரும். அதே போல் பயோசுவாலஜிக்கும் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் தான். பியூர் சயின்ஸ் பாட்டனி, லாங் வெர்ஷன் பாட்டனி படிக்கக்கூடியவங்களுக்கு 3, அதே போல் லாங் வெர்ஷன் ஜுவாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இருக்கு. அதை ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ். காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 சாப்டர்ஸ் வரும். சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் மொத்தம் 10 சாப்டர்ஸ் இருக்கு. 10 சாப்டருமே நம்ம தரவாக படிச்சுக்கிறோம். அக்கௌண்டன்சிக்கு 3 சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான் இருக்கும். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் உங்களுக்கு அக்கௌண்டன்சியில். எக்கனாமிக்ஸ்க்கு 2 சாப்டர். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் இருக்கு. பிஸ்னஸ் மேத்ஸ்க்கும் 2 சாப்டர். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி உங்களுக்கு 3 சாப்டர். ஜியாகிரபிக்கும் 3 சாப்டர். ஸோ இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் போர்ஷன். சரியா? ஸோ இப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், எப்படி நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, பப்ளிக் எக்ஸாமில் எப்படி அச்சீவ் பண்ணுறது, என்டையர் அகாடமிக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனல். லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய சேனல் பற்றி சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறேங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.